ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போது அயலாகப் பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலாவட கைலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம திருமந்திரம் இன்ட்ரடக்ஷன், அந்த குரு பரம்பரை எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவையடக்கம் பார்க்க ஆரம்பிச்சோம். அதாவது யாருக்குமே தெரிஞ்சுக்க முடியாத இந்த அதாவது புக்கு எழுதுறேன், அவர் அந்த புக்கு எழுதுறேங்கிற பாவத்திலேயே இல்லை, எல்லாம் அருளால நடைபெறதுங்கிறதான் அப்படி சொல்றார் அவையடக்கம்னு. சாதாரணமா கிரந்தம் ரச்சனை பண்றவா எனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கு, இந்த நம்ம எதை பத்தி டீல் பண்றோமோ அது ஒரு மகத்தான விஷயம், மகத்தான சரித்திரம், மகத்தான பொருளை பத்தி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன், அதை இந்த இண்டிவிஜுவலால சொல்றதுக்கு ஆகாது அப்படிங்கறது சொல்றதுதான் அவையடக்கம்ங்கிற பாகம். இதுல என்ன சொல்றாரு, அந்த பொருளை யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் அதுக்கு அந்நியமா இருக்கவே முடியாது, இருப்புங்கிறது தான் அந்த பொருள். அதனால அத ஒரு ஆள் தன்னோட மூளைக்குள்ள, தன்னோட கெப்பாசிட்டிக்குள்ள அதோட தன்மைகளை வாங்கிட்டு அதை தன்னுடைய வாக்கா எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது நடைபெறாத காரியம், யாராலையுமே முடியாது. யாராலையுமே அந்த பொருளை உணர்ந்துட்டு நான் உணர்ந்தேன்னு இருக்க முடியாது, அதை சொல்லவும் முடியாது. நானும் அப்படித்தான். அது அது அப்ப இந்த பாடல்களோட என்ன இஃபெக்ட் என்ன அப்படின்னாக்கா, அந்த பொருளோட அருளால இந்த வாக்கு வெளிவருதுங்கிறது தான் அப்படி சொல்றார். அதுதான் இது பாயிரத்திலேயே ஒரு பாடல்ல பார்த்தோம் இல்லையா, ஈசனை அந்த பரம்பொருளை புகழறதுனால அதோட கிருப்பைக்கு பாத்திரமாகறோம், அதை ஸ்துதி பண்றதுனால அதுக்கு பாத்திரமா, அதோட கிருப்பைக்கு நம்ம பாத்திரமாகறோம் அப்படின்னு சொல்ற இடத்துல சொல்லுவார். அந்த பரம்பொருளை எப்படி ஸ்துதி பண்றது அப்படின்னாக்கா, அதோட அதுக்கு இல்லாத குணங்களை அது மேல ஏத்தி சொல்றதுங்கிறது ஒரு அது அது ஒரு வழக்கம், லோகத்துல அப்படி பார்க்கலாம். இல்ல இருக்கிற குணங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நம்ம அதை சொல்றதுங்கிறதும் அதுவும் லோகத்துல பார்க்கலாம். ஆனா அந்த பரம்பொருளோட ஸ்துதிக்கு மட்டும் அப்ளை ஆகக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா, ஒரு விதமான ஸ்துதி என்ன அப்படின்னாக்க, நம்மள அதை ஸ்துதி பண்றதே இல்லை. அது நம்மளோட யோக்கியத்தை என்ன, அதுக்கு முன்னால அந்த பொருளை போய் ஸ்துதி பண்றதுக்கு நம்மள யாரு அப்படிங்கிற பாவத்துல அடங்கி இருந்தாக்க, அந்த பரம்பொருளோட பிரேரணையினால இந்த வாக்கு இயங்கி அந்த வாக்கு வெளிவருது அப்படின்னு சொன்னா, அதுதான் அருள் கிரந்தங்கள். அப்படி இருக்கிற ஸ்துதிக்கு தான் சித்த மலத்தை நீக்கி அந்த பரம்பொருளை உணரக்கூடிய எஃபெக்ட் தர சக்தி இருக்கு. ஏன்னா அதுல இந்த இண்டிவிஜுவல் சென்ஸே இல்லை, பாடுறவன்கிறவனே இல்லாம அந்த பரம்பொருளோட அதோட இச்சையினால அந்த கிரந்தம் வெளிவர்றது அப்படின்னாக்க, அதுதான் கிரேட்டஸ்ட் கிரந்தம். அது எப்படி இருந்தாலும் சரி, அந்த கிரந்தத்தை ஓதுறதுனால ஜீவன்களுக்கு சித்த சுத்தி வரும். ஏன்னா அதுல ஃபுல்லா அந்த டேஸ்ட் தான் இருக்கும். நம்ம வாக்கு ஒண்ணு, அது என்ன என்ன ஒரு பாவத்தை வச்சுட்டு சொல்றோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த பாவத்தோட டேஸ்ட் தான் அந்த வாக்குல இருக்கும். எப்படி இருக்கேள் அப்படின்னு கேட்கணுங்கிறத
ஏதோ ரொம்ப முடியாத வாழ்க்கை ஆதரவோட எப்படி இருக்காளோ, எப்படி இருக்கு, என்ன சிரமப்படுறாங்களோங்கிற பாவத்துல வந்து எப்படி இருக்கேன்னு கேட்கறது ஒண்ணு, கிண்டலா கேட்கறது ஒண்ணு, என்ன எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறது. அது வார்த்தை ஒண்ணுதான். ஆனா அதுல இருக்கிற டேஸ்ட் வந்து அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கு. இது மனுஷா பேசுறதுல வந்து அந்த ஜீவனோட பாவம். உம் ஆனா அந்த ஈஸ்வரோட ஸ்துதியில வந்து அந்த பரம்பொருளோட உணர்வு நிறைஞ்சு இருந்தாதான் வந்து அருள் அருள் கிரந்தம். அது அதோட ஜூஸ் நிறைஞ்சு இருக்கிறதுங்கிறது அதோட பிரசன்ஸ் தான். அதாவது இந்த வாக்கு வந்து இந்த இண்டிவிஜுவல் ஒரு ஆளு ஸ்துதி பண்றவனா அங்க இருக்கவே கூடாது. எந்த கிரந்தத்தை ஓதினாலுமே இப்ப திருவாச்சகம் எல்லாம் ஓதுறோம். அந்த அண்ணாமலையான் சந்நிதியில யாரோ ஒருத்தர் ஷேக்ஸ்பியர் வந்து ஷேக்ஸ்பியரோட ஏதோ ஒரு பொயட்ரி, அவர் ஏதோ அவர் ரொம்ப போயம்ல வந்து அதான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு ஒரு மார்க்கம். அந்த பொயட்ரியில அப்படியே ஷேக்ஸ்பியர் வந்து ஆழ்ந்து போய் தன்னை மறந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் தற்காலத்துக்கு மறந்து இருக்கிற நிலையில எழுதப்பட்ட ஒரு பொயட்ரி. அதை வந்து ஒரு அடியார் பயங்கரமா ரசிச்சுட்டு அங்கேருந்து வந்து அண்ணாமலையாண்ட படிச்சு காமிச்சு சொல்லுவார், என்னம்மா படிச்சிருக்காரு, என்னம்மா எழுதியிருக்காரு பகவான் இந்த பொயட்ரி ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறத சொல்லுவார். அது ஷேக்ஸ்பியரோடது இல்ல உம்மோடது தான் அப்படிம்பார். ஏன்னா அந்த ஒரு பொருள் அந்த ஆதாரத்துல இருக்கிற ஒரு பொருளோட கலந்து ஷேக்ஸ்பியருங்கிற ஆள் இல்லாம போய் பாடினது. இதை அனுபவிக்கிறவரும் வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை இழந்ததுனாலதான் ஆஹா என்னமா இருக்குன்னு சொல்றாரு இல்லையா. அந்த பொருளோட கலந்து பாடப்பட்டு அது அந்த அப்படியே அது அந்த ஆதாரத்தையே எடுத்துட்டு அந்த ஸ்துதிய வந்து ஓதுறவாளுக்கு அந்த அனுபவம் அப்படியே கிடைக்கிறது. அப்படி வெளிவந்த கிரந்தம் அப்படிங்கறத வந்து தானே சொல்லிக்கிறார். ஆறறிவார்கள் இல்ல என்னது, ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர். அது அதோடைய தன்மை, அதோடைய பேருன்னா நேம் மட்டும் இல்ல, அதோட எனி ஃபீச்சர்ஸ் அது யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாத பெருஞ்சுடர். இருக்கிற ஒரே ஒரு ஒளிமயம். ஒளின்னா என்ன, அறிவு ரூபமா இருப்புங்கிறது. அது ஒரே ஒரு பொருள் தான். பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதின் வேறறியாமை விளம்புகின்றேனே. எனக்கும் தெரியாது, நான் ஒன்னும் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேங்கிற பாவத்துல இல்ல. பாடவல்லார் நெறி, அதாவது 96வது பாடல். பாடவல்லார் நெறி பாட அருகிலேன், ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன், நாடவல்லார் நெறி நாட அருகிலேன், தேடவல்லார் நெறி தேடகில்லேனே. இப்பதானே பார்த்தோம் ஷேக்ஸ்பியர் பொயட்ரி. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மார்க்கம். எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஜீவனுக்கும் வந்து இந்த லோகம்ங்கிற டிராமால ஒரு ரோல். அது அந்த பரம்பொருள் தான் வந்து அந்த அந்த உபாதிக்குள்ள புகுந்து அதுதான் நடத்துறது. ஒவ்வொரு உபாதியிலையும் உயிரா, புழுவிலையும் ஈலியும் எறும்புலையும் மாடுலையும் மனுஷாலையும் உயிரா இருக்கிறது அந்த பரம்பொருள் தான். அந்தந்த உபாதிக்குள்ள இருந்து இந்த சிருஷ்டியில அந்த உபாதியால என்ன வேலை நடக்கணுமோ அது அதேதான் நடத்தின்னு இருக்கு. அதனால அவாவாலோட அந்த உபாதிக்கு தகுந்த மாதிரி அவாவாளுக்கு ஒரு மார்க்கம் கரெக்டா இருக்கும். அது இதுதான் மார்க்கம்னு ஒரு மார்க்கத்தையும் வந்து இந்த ரூட்ல வந்தாதான் நீ அடைய முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அந்தந்த ஜீவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்க்கம். சில பேர் வந்து பாடவல்லார் நெறி, அது ஒரு வழி. பாடவல்லார்னா இப்ப இந்த போயம் சொன்ன மாதிரிதான். பாட்டுங்கிறது வந்து அது அண்ணாமலையான் பிரசித்தமா சொன்னது இருக்கு இல்லையா, ஒரு அடியாருக்கு தியாகராஜ சுவாமிகள்லாம் வந்து பாடி அடையல. அப்படியே என்னன்னா அது பாடுறதுங்கிற அந்த ப்ராசஸ்ல வந்து அந்த ஆள் இல்ல, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து அந்த பாட்டுகள்ல இல்ல. அது ஆடவல்லார் நெறி, அது பாடல் ஆடல் எல்லாம் சொல்றோம். அதான் என்னன்னா அதுல வந்து மக்னமாயி தன்னை மறந்து இப்படி செயல்படுறதுதான். ஆடுறதுன்னா ஏதோ டான்ஸ் கத்துட்டு ஆடுறது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு விதத்துல வந்து தன்னை அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து அதுல முங்கி இருக்கிறது. எனக்கு ஒரு வழியும் தெரியாதுங்கிறாரு.
பாடவல்லார் நெறி தெரியாது, ஆடவல்லார் நெறி அதுவும் தெரியாது. நாடவல்லார் அது அன்புனால அது மேல நாட்டம் கொள்ளறது. ஏ எந்த பாவத்தினாலையும் நாட்டம் கொள்ளலாம். அது நமக்கு பாகவதத்துல வந்து கம்சன் பயத்தினால நாட்டம் கொண்டான். அப்புறம் பாண்டவர்கள் வந்து சக்கிய பாவத்தினால ஃப்ரெண்ட்ஷிப்னால சிசுபாலன் துவேஷத்தினால நாட்டம் கொண்டான். அன்புனால நாட்டம் இங்க வந்து அது அந்த மாதிரி குணங்கள்லாம் சொல்லல. நாடவல்லார் நெறிங்கிறது வந்து அது அன்பு எனக்கு தெரியாதுங்கிற என்னோட சாமர்த்தியத்துல அது மேல அன்பு வைக்கிறதுக்கும் எனக்கு ஒன்னும் தெரியாது. தேட வல்லார் நெறி தேட இல்லேன்னு சில பேர் இந்த ஜிக்ஞாசுன்னு இருப்பா. அவளுக்கு வந்து நாட்டம் ஈட்டம் அந்த பொருள் மேல ஈடுபாடு அன்புங்கிறதெல்லாம் போக அது என்ன பொருள்னு தெரிஞ்சுட்டே ஆகணும். நம்ம இந்த இது என்ன வருடன் பிருகு சம்வாதம் பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த தைத்திரிய உபனிஷத்துல அத குழந்தை வந்து இன்குவிசிட்டிவா அப்பா அப்பா என்னமோ எல்லாரும் லோகத்துல பிரம்மம் பிரம்மம் ஆத்மா அப்படிலாம் சொல்றாளே அப்படின்னா என்னதுப்பா எனக்கும் தெரிஞ்சுக்கணும்பா அதை அப்படிங்கிற மாதிரி அந்த தேட வல்லார் அந்த அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணும் அதுவும் இல்லைங்கிறார். அதாவது எந்த எந்த ஒரு மார்க்க ஹி இஸ் நாட் அட் ஆல் கண்டிஷன்டுன்னு அர்த்தம். அதுதான் எல்லா விதத்துலயும் என்ன சொல்றாருன்னா இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அங்க இல்லைங்கிறது தான் சொல்றார். அது வந்து பூர்ணமா அருள்னால நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது லௌகீகமா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டின்னு வச்சுப்போமே. இப்ப வந்து எனக்கு என்னது சொல்றது பாட தெரியாதுன்னு வச்சு ஒன்னும் நிஜமாவே தெரியாது. பாடவே தெரியாது. ஆனா சூப்பரா ஒரு பாட்டு பாடினாக்க அது வந்து நம்மளோடது இல்லைங்கிறது நல்லா தெரியும் இல்லையா? ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா என்னன்னே தெரியாது. என்ன ஸ்கேட்டிங் தெரியாதுன்னு வச்சுப்போமே. முன்ன பின்ன ஸ்கேட்ல கால் கூட வச்சது இல்லை. ஸ்கேட்டிங்னா என்னன்னே தெரியாது. ஆனா திடீர்னு ஸ்கேட் பண்ணினா அது வந்து நம்மளோட சாமர்த்தியம் இல்லைங்கிறது நல்லா தெரியும் இல்லையா? நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரு. எந்த வழியும் வந்து நான் அறிகிலேன். அதனால இது பூர்ணமா வந்து அந்த பொருளோட கிருப்பையினால வந்து இது வெளிவருது. அடுத்த பாடல் மன்னிய வாய் மொழியாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த பிரமணம் முன்னும் அவனை உணரலும் மாமை. இது எல்லாரும் சொல்லியாச்சு இதே பாவம். மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசன். ஈசன் வந்து இசை வடிவமானவர். நாததனும் அனிஷம் நாதஸ்வரூபி. அது அந்த இசைங்கிறது வந்து இட் கெனாட் பி சம் அந்த மியூசிக்குங்கிறது வந்து ஒரு டீப் லெவல் எக்ஸ்பிரஷனா இருக்கணும். நம்ம பாடுறோம் அதுதான் இந்த பாடி அடையிறது டெக்னாலஜி தான் அது. அடைஞ்சதை பாடுறதுங்கிறது வந்து இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்ஸ் ஓன் பீயிங். இட் இஸ் நாட் சம் நாலெட்ஜ் ஆஃப் என்ன கர்நாடிக் மியூசிக் அப்படியே இல்லை. அது வந்து இசைங்கிறதான் வந்து குயில் பாடுறதெல்லாம் இசை. அது ஒன்றும் கர்நாடிக் மியூசிக்கு அப்படிலாம் இல்லை. அதுல ஏதோ ஒரு தாளம் இருக்கு. கரெக்டா கார்த்தாலே எழுந்து குயில் கூவித்துனா அது ஒரு தாளத்தோட இருக்கும், ஒரு ஸ்வரத்துல இருக்கும், இதுவா இருக்கும். ஆனா அங்க வந்து இட் இஸ் நாட் ஃப்ரம் த பிரெயின். அதான் இசைங்கிறது வந்து அது அது வந்து ஹார்ட்டோட எக்ஸ்பிரஷன். நம்ம வந்து கர்நாடிக் மியூசிக் பாடினாலும் அந்த சென்டரை டச் பண்ணினோம்னாக்கா அது ஈஸியா இருக்கும். இல்லாட்டா அது ஈஸியா இருக்காது. அது வந்து அது பிரெயின்ல இருந்து வர சம் மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸா இருக்கும். இசை இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசன். அது அந்த மியூசிக்கோட ஜீவனா அதுல இருக்கிற லைஃப் எலிமெண்டா இருக்கிறது தான் ஈசனா. அவர் அப்படி தரிசனம் பண்ணியிருக்கார். அப்படியே இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து மூலத்துல ஒடுங்கி இருந்து அதுல இருந்து வரக்கூடிய
ஒரு எக்ஸ்பிரஷன். அதோ அந்த எக்ஸ்பிரஷனோட ஆதாரமா இருக்கிற அனுபவம் தான் ஈசன். அவரை வந்து மன்னிய வாய்மொழியாலும் உலகம் படைத்த பிரமனும் முன்னும் அவனை உணரலும் ஆமே. அப்படி நாதஸ்வரூபியா இருக்கிற அந்த ஈசனை வந்து மன்னிய வாய்மொழி, மன்னுதல்க பொருந்தி, அதாவது வேதம் எல்லாம் அந்த சிருஷ்டிக்கே அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கே வந்து ஆதாரமா இருக்கக்கூடிய அறிவு. இந்த சிருஷ்டி இயங்கிறது அப்படின்னாக்கா அந்த வேதம்ங்கிற அந்த சப்த ராசியோட அந்த அறிவு இதனாலதான் வந்து சப்போர்ட், அதுலதான் லயமாறுது. அதனாலதான் வேதத்தை வந்து யாராலையும் அழிக்க முடியாது. வேதம் படிக்கிறவா இல்லாம போனாலும் வேதம்ங்கிறது இட் வில் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் இன் சம் வே. அதுதான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஆதாரமான அறிவு. அந்த மன்னிய வாய்மொழி, அந்த சப்தராசி, ஒரு அறிவு களஞ்சியமா இருக்கக்கூடிய அந்த சப்தராசியாலையும் அந்த வேதத்தை வந்து ஓதி அதோட ஆதாரத்துல சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாங்கிற தேவதையாலும் அவரை முன்பு படைத்த மகாவிஷ்ணு மால், பிரம்மா வந்து மகாவிஷ்ணுவோட தொப்புள்ள இருக்கிற தாமரையிலேருந்து தோன்றினார் அப்படின்னு பிரம்மாவோட உற்பத்தி சொல்லப்படுறது. அதனால பிரம்மனை படைத்த மால் பிரம்மா அவெல்லாம் ஓதக்கூடிய அந்த சிருஷ்டிக்கே ஆதாரமா இருக்கிற வாக்கு, அறிவு ஸ்வரூபமா, அறிவு களஞ்சியமா இருக்கக்கூடிய சப்தராசியா இருக்கிற வேதங்கள், அதாலேயே இந்த பரம்பொருளை உணர முடியாது. அது என்னன்னா, அது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு என்ன அம்சமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வைபவத்தோட இருக்கிற அம்சமா இருந்தாலும் சரி, அந்த இருப்புங்கிறதுல வந்து தன்னை இழந்தாதான் வந்து அதை உணர முடியும். எந்த ஒரு ஐடென்டிபிகேஷனோடையும் இருக்கிற வரைக்கும் வந்து அதை உணர முடியாது. அதனாலதான் எப்பேற்பட்ட வாழாலும் அடைய முடியாதுன்னு சொல்றது அந்த அந்த எக்ஸ்பிரஷன் தான். அதுக்கு அந்நியமா இல்லாம அதுல வந்து தன்னை இழந்து இருக்கிற நிலையில உணரப்படுறது அந்த பொருள். சோ அப்படிதான் அந்த கிரந்தம் வெளிவரணும். அதுதான் அவையடக்கத்துல சொல்லியிருக்கார். ஒரு ஆளாலையும் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் தன்னோட சாமர்த்தியத்துல இருந்து அந்த பொருளை வந்து உணர்ந்து அத வாக்குல வந்து சுத்தி பண்ணிட முடியாது, பாடிட முடியாது. அதுல முங்கி இருந்து அதோட எக்ஸ்பிரஷனா அது வெளியில வந்தாதான் உண்டு. அடுத்த பாடல் 98வது பாடல். தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை முக்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் ஒத்து உடன் வேறாயிருந்து துதி செய்யும் பத்திமையால் இப்பயன் அறியாரே. ஓகே, இந்த 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 அனுபவம், அது அனுபவம் தான் சொல்லணும். அது வேற என்ன சொல்றது, அதுவா இருந்துதானே அதை தெரிஞ்சுக்க முடியும். அதனால அது அனுபவம் தான். சோ அந்த இருப்புங்கிறத வந்து ஈசன் வந்து உணர்த்தினார். எப்படின்னா தட்சிணாமூர்த்தியா மௌனத்துல இருந்து கைலை மலை அடிவாரத்துல வந்து கல்லால் மரத்து கீழே வந்து இருந்து சனகாதிகளுக்கு மட்டும் இல்ல, யாரு வந்து அந்த தத்துவோபதேசத்தை வந்து நாடினாலோ எல்லாருக்கும் வந்து மௌனத்துல அதுவா இருந்து. அதுதான் அண்ணாமலையான் பாடின பாட்டுல வந்து என்ன பாட்டுன்னே வருது இல்ல, அதாவது விண்டிடாது, இதுதான் அருணாச்சல அஷ்டகம். விண்டிடாது உன்னிலை விளக்கிட என்றே விண்தலம் அச்சலமாய் விளங்கிட. அது அருணாமலையை சொல்றார். இருந்தாலும் வந்து அது வாக்குனால எக்ஸ்பிரஸ் பண்ணாம அதுவா இருந்து அந்த அனுபவத்தை வந்து அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணினார். அது ஒரு எலோக்வன்ஸ். அது வாக்கால எக்ஸ்பிரஸ் பண்றவா யாரு இருக்கா? யாரா? நீயே வந்து ஆதி குருவா இருந்து அது வந்து வாக்குனால எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணின அப்படின்னு சொன்னா அத வந்து வாக்குனால எக்ஸ்பிரஸ் பண்ற சாமர்த்தியம் யாருக்கு இருக்கு? அப்படிங்கிற பாடல். அதான் அத வந்து தட்சிணாமூர்த்தியா இருந்து ஞானத்தை வந்து தான் வந்து
கைலை மலை. அதோட அந்த மலைச்சாரலோட அடிவாரத்துல வந்து ஈசன் இருந்து அனுபவபூர்வமா மௌனத்தினால அந்த ஞானத்தை வந்து உபதேசம் பண்ணினார். தத்துவோபதேசம் நாடினவாளுக்கு. முக்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் ஒத்து உடன் வேறாய் இருந்து துதி செய்யும் பத்திமை. முக்திக்கு இருந்த முனிவர் ஒத்து தேவர் வேறாய் இருந்து துதி செய்யும் பத்திமையால் இப்பயன் அறியாரே. எக்ஸ்பிரஷன். அதாவது அப்படி இருக்கிற அந்த ஈசனை வந்து முனிவர்களும் ரிஷிகளும் அதாவது தபஸ்விகளும் வந்து பக்தியினால வழிபடுறா. தேவதைகளும் வந்து வழிபடுறா. எப்படி வழிபடுறா அப்படின்னா முனிவர்கள் ஒத்து உடன் இருந்து பத்திமையால் வழிபட்டனர். அது அவ வந்து தபஸ்ல வந்து அந்த பொருளோட ஒத்து போறதுன்னா என்ன, அதோட ஃப்ரீக்வன்சில அப்படியே கனெக்டடா இருந்து அதோட கலந்து இருந்து உடன் இருந்து பத்திமையால் வழிபட்டனர். அதுதான் அண்ணாமலையான் என்னது, உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது பக்தி, கண்மமும் முந்தி பெற அது யோக ஞானமும் முந்தி பெற. பக்தினாக்க வந்து சரி கிருஷ்ண ஜெயந்திலாம் முறுக்கு சீடை எல்லாம் நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அந்த நிலையில தான் பக்தி பண்ண முடியும். எதுவும் தப்பு இல்லை, மோசம் இல்லை, கீழே மேல எல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வந்து உண்மையான பக்திங்கிறது என்னன்னா இருந்து உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல். அதுதான் வந்து பக்தி. அப்படி இருக்காளாம் அவா. முக்திக்கு இருந்த முனிவர் ஒத்து உடன் இருந்து பக்தி செய்தார். அதாவது அதுலயே முங்கி இருந்து யோக நிலையில அதோட கலந்து இருந்து அதுகிட்ட பக்தி பண்றா. தேவதைகள் வேறாய் இருந்து பக்தி பண்றார்கள். அவ இந்திரன் எல்லாம் பூஜை பண்ணினார், ஏதோ தேவதைகள்லாம் பூஜை பண்ணினா, பிரதிஷ்டை பண்ணினா அப்படிங்கிறது வந்து அந்த பொருளுக்கு அந்நியமா அதை வழிபடக்கூடியனா ஆளா இருந்து வழிபடுறா, அன்பு பண்றா, பக்தி பண்றா. எப்படி இருந்தாலும் சரி இப்பயன் அறியாரே. அந்த எப்படி இருந்தாலும் சரி அந்த பொருள்ல வந்து தன்னை இழந்து கலந்து இருந்தால்தான் தெரிஞ்சுக்க முடியும். எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்துல இருக்கிறவாளா இருந்தாலும் சரி, அதுக்கு அந்நியமா இருந்து அதை வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அதோட அவையடக்கம் முடியறது இல்லையா? ஆமா, அதோட அவையடக்கம் முடியறது. அப்புறம் அது எதுக்கு திருப்பி திருப்பி சொல்றாருன்னா எல்லா பாடல்களையும் சொல்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான். அவையடக்கத்துல அந்த பொருளை யாராலும் எப்பேற்பட்டவாளாலாம் இருந்தாலும் தெரிஞ்சுண்டு தன்னோட வாக்குல எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது நடக்காத விஷயம். அந்த பொருள்ல முங்கி இருந்து அதோட சங்கல்பத்தினால இந்த வாக்கு வெளிவந்தாதான் உண்டு. அதுதான் உண்மையான ஸ்துதிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காரு அவையடக்கத்துல. திருமந்திர தொகை சிறப்பு 96வது 99வது பாடல். மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின் ஞாலத் தலைவனை நண்ணுவர் அன்றே. அப்படி வெளிவந்த இந்த நூல் நந்தி அருளது ஞாலம் அறியவே. ஈசன் வந்து ஈசனுடைய கிருபை லோகத்துல இருக்கிற ஜீவன்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த தத்துவ ஞானம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கிருபையினால வந்து இந்த மூலனோட உபாதியில இருந்து இந்த வாக்கு வெளிவரும்படியா பண்ணினது. அது பூர்ணமா அருள். நந்தி அருளது ஞாலம் அறியவே மூலன் உரை செய்த 3000 தமிழ். ஈஸ்வருடைய கிருப்பையினால இந்த திருமூலனோட உபாதியில இருந்து இந்த 3000 தமிழ் பாடல்கள் வந்து வெளிவந்தது. இதோட வைபவத்தை உணர்ந்து காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின். கார்த்தாலே எழுந்து அப்படின்னாக்கா when the mind is not flooded with ஏதாவது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஓவர் த டே, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். கார்த்தாலே எழுந்திருக்கச்சே வந்து அத்தனை ஸ்ட்ராங்கா இருக்காது. அதனாலதான் மைண்ட் வந்து சத்விக்கா இருக்குன்னா அவ்வளோ நாழி
தூக்கத்துல வந்து அடங்கி இந்த மூலத்துல வந்து இருந்ததுனால ஈசன் ஒவ்வொரு ஜீவனுக்கும் வந்து நைட்டு தூக்க சுஷுப்தியிலையும் பிரளய காலத்திலையும் ஜீவன்களை வந்து ஃபோர்ஸபிளா தன்னோட அனுபவத்துல வந்து அடக்கி வச்சுக்கிறார், ஒரு லயம் கொடுக்கறார். அதனால அதுல இருந்து வெளி வந்த உடனே வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ அந்த அந்த காலத்துல வந்து அந்த பொருளை வந்து நல்லா கொஞ்சம் உணர முடியும். அந்த நிலையில வந்து கருத்து அறிந்து ஓதிடின். கருத்துன்னா நம்ம ஓவராலா மீனிங் அப்படின்னு மேக் அவுட் பண்ணிவிடலாம். அதாவது வெர்பல் மீனிங்னு மேக் அவுட் பண்ணிவிடலாம். ஆனா இட் இஸ் டீப்பர், இட் இஸ் நாட் ஜஸ்ட் வெர்பல். சும்மா ஏதோ டிக்ஷனரி மீனிங் தெரிஞ்சு ஓதுறதுங்கிறது இல்லை. டிக்ஷனரி மீனிங் உள்ள வாங்கிட்டு கூட வந்து ஓஹோ இப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு அதை எடுத்துக்கிறதுங்கிறது இன்னும் ஒரு டீப்பர் லெவல். ஆனா வாஸ்தவமான டீப் லெவல் வந்து இவர் இப்ப அவையடக்கத்துல சொன்னார் இல்லையா, அந்த பாடல்கள் வந்து வெளிவருதுங்கிறது வந்து யாரோட சாமர்த்தியத்திலயும் இல்லை, அதுல முங்கி இருந்து அந்த பொருளோட கிருப்பையினால வந்து அது வெளியில வந்ததுன்னு தான் உண்டுன்னு சொன்னார் இல்லையா. ஆக்சுவலா ஓதறதுலயும் இட் அப்ளைஸ் டு இந்த கான்செப்ட், இட் அப்ளைஸ் டு எவ்ரி ஆக்ஷன். ஆக்சுவலி அது அனுபவ கிரந்தங்களை ஓதறதுக்கும் வந்து த சேம் திங் அப்ளைஸ். நம்ம வந்து அதோட வெர்பல் மீனிங்கை வந்து புரிஞ்சுக்கிறோம், இல்லாத புத்தியால அனலைஸ் பண்ணி இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அவர் அப்படி சொல்லியிருக்கார், இந்த கிரந்தத்துல இப்படி இருக்கு, அந்த கிரந்தத்துல அப்படி இருக்கு அப்படின்னு அந்த மூளை லெவல்ல இருக்கிற ஆக்டிவிட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லாம எந்த ஒரு அருளோட சோர்ஸ்ல இருந்து இந்த வாக்கு வந்து வெளிவந்திருக்கோ அதோட டேஸ்ட் அதுல இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட அனுபவிச்சுட்டு ஓதுறதுங்கிறது தான் வந்து வாஸ்தவமா கருத்து அறிந்து ஓதுதல். அந்த மூலத்துல இருந்து அப்படியே வாக்கு ஓதுறது. உள்ளது 40 எல்லாம் வந்து மீனிங்கே வேண்டாம், அப்படியே வெறுன்னு அப்படியே ஓதினே போனாலே வந்து அந்த அனுபவம் அப்படியே பேக்ரவுண்ட்ல இருக்கும். அது பல பேருக்கு அந்த ஓதர்வாளுக்கு தெரியும். அது அந்த மாதிரிதான் அருள் கிரந்தங்கள் எல்லாமே. காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின். இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லாத டைத்தை நான் யூஸ் பண்ணிட்டு அந்த மூலத்துல முங்கி இருந்து இந்த மூலன் வாக்கால வந்த அருள்மயமான இந்த 3000 தமிழை வந்து ஓதரவாளுக்கு ஞான தலைவனை நண்ணுவர் அன்றே. இந்த சகல சிருஷ்டிக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து அடைய முடியும். இந்த ஓதர்னாலேயே வந்து அந்த பொருளோட கலந்து இருக்க முடியும். இந்த ஓதர ப்ராசஸ்லயே வந்து அந்த புதுசா அடையறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, அது ஓதரத்தே வந்து அந்த அனுபவத்துல அந்த பொருளோட மெய்ப்பொருளோட கலந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். அதுதான் வந்து இந்த திருமந்திர தொகை சிறப்பு. ஃபர்ஸ்ட் பாடல் இது. அப்புறம் என்ன இருக்கு, ஏதோ வைத்த பரிசே 100வது பாடல். வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் முக்தி முடிவிது 3000த்திலே புத்திசெய் பூர்வத்து 3000 பொது வைத்த சிறப்பு தரும் இவைதானே. இந்த 3000 பாடல்களுக்கு அது இதுவும் எல்லா அருள் கிரந்தங்களுக்கும் இந்த சேம் திங் அப்ளைஸ். வைத்த பரிசு இந்த 3000 தமிழ் ஓதறதனோட இஃபெக்ட், பலன் அப்படிங்கிறது வந்து வகை வகை ஓதர்வாளை பொறுத்து இது வேரிஸ். இது கிடைக்கிறதுங்கிறது 2 லெவல் சொல்றாரு இங்க. நன்னூலின் முக்தி முடிவது 3000. இந்த அருள் கிரந்தமான நன்னூல் அதனுடைய லட்சியம் என்னன்னாக்கா முக்தி அடையிறதுங்கிறது தான். இந்த 3000த்திலே புத்திசை பூர்வத்து 3000 பொது. அந்த முக்திங்கிறது தான் லட்சியம். இந்த 3000 பாடல்களுக்கும் வந்து பொதுவா எல்லாம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இஃபெக்ட் அப்படிங்கிறது பலன்கிறது வந்து முக்தி தான். வைத்த சிறப்பு இன்னும் சிறப்பு பலன்களும் சிலது இருக்கு. அதாவது என்னன்னா, நம்மள இப்போ எல்லாத்துக்கும் எல்லா கிரந்தங்களுக்கும் அப்படி ஒண்ணு வச்சுட்டு இருப்போம். இது சௌந்தரிய லகரி வந்து ஓதினாக்க பொது பொருள் வந்து முக்தி கிடைக்கும்ங்கிறது.
அப்புறம் பார்த்தா இந்த பாடலை இத்தனை வாட்டி இப்படி ஓதினாக்கா வந்து நம்மளுக்கு ஏதோ இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், நினைச்சது நடக்கும், ஏதோ சம்திங் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அது எல்லா கிரந்தத்துக்கும் வச்சுட்டு இருக்கோம் அப்படி. அது வந்து விவகாரத்துக்கு அந்த 2 லெவலும் சொல்லியிருக்கார், வகை வகை. இதுல வந்து 3000 பாடல்களுக்கும் பொது பரிசு வந்து முக்தி தான். வந்து முக்தி தர்றது அப்படிங்கிறது தான். அந்த ஜீவனோட பாவத்தை வந்து ஜீவத்தன்மைய வந்து இழந்து அந்த மூலத்துல முங்கி இருக்கிறதுங்கிறது தான். அப்புறம் அந்த ஜீவ பாவத்தை வச்சுட்டு அதுக்கு என்னமோ நடக்கணுங்கிறதும் இருக்கு, ஏதோ இருக்கு. இவர் சொல்லியிருக்கிற இந்த ப்ராசஸ் இப்ப திருமூலர் மாநாடு ஏதோ சம்திங் திருமந்திர மாநாடு ஏதோ போட்டான்னா அதுல அவர் வந்து ஏன்னா இல்ல எல்லா எனர்ஜிஸையும் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு ஜீவன் வந்து இந்த மூலத்துக்கு போகிறதுக்கு எல்லா எனர்ஜியும் எப்படி ஐடியலா ஆப்டிமலா வந்து மேனேஜ் பண்றதுங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காரு ரொம்ப பிராக்டிக்கலா. அப்ப அவளுக்கு அதை எடுத்துட்டு மந்திரத்துல சொல்லியிருக்கிற பிராணாயாமம் பண்ணி எனக்கு வந்து இந்த வியாதி சரியா போச்சு அப்படின்லாம் பேசுவா. அதெல்லாமும் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. வியாதி சரியா போறதுங்கிறது இவரே சொல்லியிருக்கார். சரீரத்துல வந்து வியாதி சரியா போகணும்னு நினைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா சரீரத்தை வந்து வெறும் போஷணை பண்ணணுங்கிற பாவத்துல வந்து அதை அப்படி அந்த லெவல்ல எடுத்துக்காம இந்த இதுக்கு ஆதாரமா இருக்கிற ஈசனை அடையறதுக்கு இந்த சரீரம் வியாதி இல்லாம இருந்தா சுலபமா இருக்கு இந்த சாதனைக்கு அப்படிங்கிறதுக்காக சரீரத்துக்கு கேர் பண்றோம்ங்கிறது ஒண்ணும் தப்பு இல்லை. சரீரத்தை அழகா வச்சுட்டு ஏதோ என்னது ஏதாவது சம் கான்டெஸ்ட்டுக்கு போய் ஏதோ பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு போய் ஏதோ பிரைஸ் வாங்கணுங்கிற பாவம் இல்லாதக்கு அந்த சாதனை பண்றத வந்து இல்ல அந்த மூலத்துல முங்கி இருக்கிறச்சு இந்த உடம்பு இடைஞ்சலா இல்லாம இருக்கணும் இந்த உபாதிங்கிறதுக்காக அது கேர் பண்றோம்னா அது ஒண்ணும் தப்பு இல்லை. அது வந்து அந்த ஜீவ பாவத்தோட லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பலன். ஆனா பொதுவான பலன் வந்து இந்த 3000 பாடல்களுக்கும் பொது பலன் என்னன்னாக்கா முக்தி தான். பூர்வத்து 3000 பொது வைத்த சிறப்பு தரும் இவை தானே. அடுத்தது வந்து குரு மட வரலாறு. வந்த மடம் 7 மண்ணும் சன்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூலன் மடவரை தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தர ஆகமச் சொல் மொழிந்தானே. இது வந்து திருமூலர் பாடின இதுல இவரே சொல்லியிருக்கிற கணக்கு முன்னாடி சொன்னா இன்னும் 2 பாடல் முன்னாடி எங்க பார்த்தோம் இல்லையா, அதான் 2 பாடல் முன்னாலதான் மூலன் உரைத்த 3000 தமிழ் அப்படின்னு 3000 பாடல்கள் பாடியிருக்கோம்ங்கிறத அவரே சொல்லியிருக்கார். ஆனா நம்மளுக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு கிடைக்கிற கலெக்ஷன்ல 3047 பாடல்கள்லாம் இருக்கு. ஏதோ நடுவுல கொஞ்சம் வந்து இன்ட்ரூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த யாரோ பின்காலத்துல வந்து பாடினது மாதிரி இருக்கு. இந்த 5 கரத்தனைங்கிற அந்த பிள்ளையார் சுத்தியே வந்து அவர் பாடின திருமூலரோட வாக்கு இல்லை, அது யாரோ இன்ட்ரூஷன் அது வந்த மாதிரி. இதுவும் ஏதோ மடக்கள்லாம் வந்து இந்த திருமூலர் பெருமானோட அனுபவம் அவரோட சிஷ்ய பரம்பரையில வந்தவா அவ இருக்கக்கூடிய 7 மடங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பாடல் வந்திருக்கு இந்த குரு மட வரலாறுங்கிற தலைப்புல. அந்த இந்த மார்க்கத்துல வந்து 7 மடங்கள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கான். நம்ம இன்னைக்கு ஆதீனம்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த குரு பரம்பரையில இப்ப ஆதிசங்கரர் வந்து மட்டங்கள் ஸ்தாபனம் பண்ணினார் இந்தியால. அங்கங்க சிஷ்யர்கள் எல்லாம் வச்சு இந்த அறிவு மார்க்கம் வந்து பரம்பரையா எல்லாருக்கும் கிடைச்சுட்டே வரணும் அப்படின்னு ஒரு குரு பரம்பரை ஏற்படுத்தினா மாதிரி ஏதோ மடங்கள் வந்து உண்டாயி வந்து மடம் 7 ஆதீன மடங்கள் மன்னும் சன்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூலன் மட வரை தந்திரம். இந்த லோகத்துக்கெல்லாம் வந்து சத் மார்க்கம் அந்த பரம்பொருளை அடையறதுக்கு உண்டான மார்க்கத்தை வந்து காட்டும் வழியா முந்தி உதிக்கின்ற மூலன் அது அது எதை ஆதாரமா வச்சுட்டு இந்த மடங்கள் இந்த குரு பரம்பரையெல்லாம் இயங்கிறது அப்படின்னு சொன்னா திருமூலன் வாக்கால வந்த 9 தந்திரங்களை கொண்ட 3000 மந்திரங்கள். 9 தந்திரங்கள், அந்த 9 தந்திரங்களுக்குள்ள 3000 மந்திரங்கள்.
மூலன் மடவரை தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தர ஆகமச் சொல் மொழிந்தானே. அழகான ஆகம வழி. ஆகமம்ங்கிறது நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். ஜீவ பாவத்தோட நான் ஒரு ஜீவன் அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் இருக்கு, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த அகண்டமா ஆகிறதுக்கு உண்டான வழிய சொல்றதுதான் வந்து ஆகமம். சோ அந்த ஆகமத்தை வந்து அழகான தமிழ்ல வந்து வாக்கா சொல்லியிருக்கார். அந்த திருமூலன் வாக்கால வந்து அந்த ஆகம மொழிய வந்து ஆதாரமா வச்சுட்டு இந்த 7 மடங்கள் வந்து இயங்குகின்றன. நான் 9 தந்திரங்கள் இருக்கிற 3000 தமிழை வந்து ஆதாரமா வச்சுட்டு இந்த மடம் 7ம் இயங்குகின்றன. கலந்து அடுத்த பாடல். கலந்து அருள் காலாங்கர் தம்பால் அகோரர் நலம் தரு மாளிகை தேவர் நாதாந்தர் புலங்கொள் பரமானந்தர் போகதேவர் நிலம் திகழ் மூலர் நிராமயத்தோரே. அதான் அந்த 7 மடங்களுக்கும் வந்து அதிபதியா, அதாவது இவரே வந்து இந்த காலாங்கர் இந்த சிலதெல்லாம் வந்து நம்மளே பார்த்திருக்கோம். இவரே குரு பரம்பரை சொல்றத சொல்லியிருக்காரு இல்லையா, இவா 7 பேர் எங்கிட்ட இருந்து இந்த தத்துவத்தை வந்து வாங்கிண்டவா என்னோட சிஷ்யர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். இங்க வந்து அந்த 7 மடத்தோட அதிபதிகளா இவாளெல்லாம் சொல்லியிருக்கு. கலந்து அருள் காலாங்கர் அப்புறம் அகோரர் 2, மாளிகை தேவர்லாம் வந்து 11ஆம் திருமுறையில பாடல்கள் இருக்கான்னு தெரியல. அவரு ரொம்ப கொஞ்சம் பிரசித்தமா இந்த திருவாவடுதுறை ஆதீனத்துல இருந்து ரொம்ப அருள் இது ஞானியா இருந்து பல பேருக்கு அனுகிரகம் உண்டாயிருக்கு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட சரித்திரம் எல்லாம் இருக்கு. மாளிகை தேவர், நாதாந்தர், புலங்கொள் பரமானந்தர். அவர் இந்திரியங்கள் எல்லாம் வந்து வசம் பண்ணி அதெல்லாம் கடந்து போனவரா இருந்த இந்த பரமானந்தர்ங்கிறவர். போகதேவர், அது நம்ம பழனியில வந்து முருகப்பெருமான பூஜை பண்ணின போகரா என்னன்னு தெரியாது, இருந்திருக்கலாம். வழியில எல்லாரும் நம்ம சிராமலையிலேயே வந்து தாய்மானவரோட குருவா இருந்த மௌன குரு வந்து திருமூலர் மரபுல வந்தவர் அப்படின்னு அவர் ஸ்துதி பண்ணியிருக்கார். அவர் குருவை தாய்மானவர் அவரோட குருவா இருக்கிற மௌன குருவை ஸ்துதி பண்றச்சே வந்து மூலன் மரபில் வந்த மௌன குருவே அப்படி சொல்லியிருக்கார். போகர் எல்லாருமே வந்து சித்திகள்னா அந்த எதோ ஞானங்கள்லாம் அவளுக்கு இருந்திருக்கு, சூக்ஷ்மமான நாலேஜ். அந்த நவ பாஷாணம் அதெல்லாம் வச்சு முருகன் அருளால வந்து அதெல்லாம் பண்றதுக்கு, ஈசனோட கான்டாக்ட் பண்றதுக்குலாம் அவளுக்குலாம் வந்து சித்திகள்லாம் இருந்திருக்கு. எல்லாரும் ஞானிகள். போகர்லாம் வந்து பேசிக்கா ஞானி தான். இப்ப ஒரு போன பாடல்ல சொன்ன மாதிரிதான். ஆதாரமான லட்சியம்ங்கிறது ஞானம் தான். அதனுடைய சிறப்பு அம்சமா அவர் வந்து லோகத்துல சாதாரண மனுஷர்களால செய்ய முடியாதது, நம்ம சித்தர்ன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, ஏதோ சாமர்த்தியங்கள்லாம் இருக்கிறவாள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தன்மைகளும் இருந்திருக்கா. லோகத்துல அந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணி இருந்திருக்கா. ஆனா ஆதாரத்துல எல்லாருமே வந்து தன்னை உணர்ந்தவர்கள், இந்த பரம்பொருள்ல தன்னை அடக்கினவர்கள். அவ உபாதி மூலமா லோகத்துல அந்த வேலையெல்லாம் நடந்தது, அவ்வளவுதான். மாளிகை தேவர் அதான் பார்த்தாச்சு. புலங்கொள் பரமானந்தர், போகதேவர், நிலம் திகழ் மூலர் நிராமயத்தோரே. நிராமயத்தோர் எல்லாரும் வந்து அந்த திருமூலர் எல்லாருமே வந்து அவளுக்கு இந்த லோகத்துல ஒரு கனெக்ஷன் கிடையாது, ஒரு ஆமயமும் கிடையாது, நிராமயம். எல்லாருமே தன்னை உணர்ந்தவர்கள், அந்த மூலத்துல வந்து ஒடுங்கினவர்கள். இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கிட்ட ஒரு கனெக்ஷனும் இல்லாம எல்லாத்தையும் வந்து அறுக்க தெரிஞ்சவர்கள். இவாள் தான் அந்த மடத்தோட அதிபதியா இருந்து அந்த மடத்தை அவரோட பரம்பரையா வந்து நடத்தினாலோ அது என்னவோ தெரியல. அவதான் அந்த ஆதீன மடங்களுக்கு எல்லாம் வந்து அதிபதியா இருந்து அவளோட குரு பரம்பரை இன்னைக்கும் நம்மளுக்கு ஆதீனத்துல கிடைக்கிறது. அவள்லாம் இந்த திருமூலரோட வாக்க வந்து ஆதாரமா வச்சுட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்றாரு, அவ்வளவுதான்.
அப்புறம் வந்து அதுவும் முடிஞ்சது. அது என்னது, குருமட வரலாறு முடிஞ்சது. அப்புறம் மும்மூர்த்திகளின் முறைமை. அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணரில் தளர்விலன் சங்கரன் தன் அடியார் சொல் அளவில் பெருமை அறி அயர்காமே. அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவு இயல் காலமும் நாளும் உணரில் தளர்விலன் சங்கரன். அதாவது சங்கரன், ஈசன், அதாவது இந்த பரம்பொருளா இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து எல்லா ஜீவன்களுக்கும் மங்களத்தை, பரம மங்களத்தை பண்ணக்கூடிய அந்த பரம்பொருள் இருக்கே, அதனுடைய தன்மையை வந்து பார்க்கணும்னு போனாக்க எந்தெந்த ஹெட்ல பாக்குறோம் அப்படின்னா, இளமை, இளமைனா சாமர்த்தியம், பிரௌடி. ஆதிசங்கரர் அந்த இது சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரத்துல சொல்லுவார், பிரௌடோகம் யௌவனஸ்தா. இது யௌவனம்ங்கிற இளமை அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டத்துல வந்து எதை வேணா நான் பண்ணிவிடுவேன்னு தோணறது. அப்படி சாமர்த்தியம் இருக்கு, எனக்கு எதை வேணா பண்ண முடியும். கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக வந்து அது அப்படி குறைஞ்சிட்டே போறது. இதான் வார்த்தக்கே பிரௌடி ஹீனம் சதீனம். எதுவும் பண்ண முடியும்னே தோணல. ரொம்ப வயசாகி முடியாம போயிடுத்துன்னா எழுந்து நிக்கிறதுக்கே பயமா இருக்கு, நடக்கிறதுக்கே பயமா இருக்கு. அது இந்த இளமை காலத்துல யௌவனத்துல வந்து எதை வேணா நம்ம பண்ணிவிடுவோம், நம்மளால முடியும் அப்படின்னு வந்து ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. அது அது ஆக்சுவலா அதுவும் அந்த ஆளை சேர்ந்தது கிடையாது. அது அந்த பரம்பொருளோட அம்சம்தான். இத பண்ணி விடலாம் அப்படின்னு தோணுறது அப்படின்னாக்கா அது வந்து என்னோட சாமர்த்தியம்னு நம்ம அதை இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட அதை கனெக்ட் பண்ணிக்கிறது தான் பிரச்சனை வருது. இது முடியும், அது பண்ணலாம்னு தோணுறதுங்கிறது வந்து அந்த பரம்பொருளோட வைபவம். அந்த அந்தமும் ஈரும், அது என்ன ரெண்டுமே எண்டு தான். இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணரில். ஏன் அந்தமும் ஈரும்னு சொல்லியிருக்காருன்னு தெரியல. அதாவது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல இருக்கக்கூடிய லோக்கல் எண்ட் பாயிண்ட் அந்தம்னும், ஈருங்கிறது வந்து ஃபைனல் எண்ட் பாயிண்ட், எல்லா மேனிஃபெஸ்டேஷனோட எண்டு மாதிரியும் வச்சுக்கலாம். அளவியல் காலம், டைம்ங்கிறது வந்து நம்ம ஏதோ கிளாக் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இட் டசன்ட் மெஷர் டைம். அது நம்மளுக்கு வந்து இந்த டைம்ங்கிற எலிமெண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாக், அவ்வளவுதான். அது காலம்ங்கிறத வந்து யாராலையும் அளந்து எல்லாம் பார்க்க முடியாது. காலத்துக்கு உட்பட்டதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற சகல பொருட்களும். இந்த அம்சங்கள்ல இந்த 4 இளமை, அந்தம், ஈறு, காலம், இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வச்சு அந்த பரம்பொருளை வந்து அனலைஸ் பண்ணி அதோட தன்மை என்னங்கிறத உணரும் கால் தளர்விலன் சங்கரம். இந்த எந்த தன்மைகளுக்கும் வந்து உட்பட்ட, எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஒரு குணம், ஒரு தன்மைக்கு வந்து உட்பட்டவா நம்மள் அப்படிங்கிறது. அதாவது இப்ப இந்த சாமர்த்தியம்னு எடுத்துட்டோம்னா, என்னோட சாமர்த்தியம் அப்படிங்கிறது மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா அது எப்ப போகும் தெரியாது. நம்ம கையில இல்லையே சாமர்த்தியம். எப்ப வரும்னு தெரியாது, எவ்வளவு இருக்கும்னு தெரியாது, எப்ப எப்படி செயல்படும்னு தெரியாது, எப்ப போகும்னு தெரியாது. காலமும் அப்படிதான். ஆக்சுவலா யாருமே வந்து இந்த அம்சங்களுக்கு எல்லாம் வந்து அவளோட கண்ட்ரோல்ல இல்ல. இந்த இந்த பொருட்கள்லாம், இந்த சாமர்த்தியம், காலம் அப்படிங்கறதெல்லாம் யாரோட கண்ட்ரோல்லயும் இல்ல. இன்ஃபேக்ட் அதோட ஃப்ளோல தான் வந்து ஒவ்வொரு ஜீவனும் இருந்து இயங்கின்னு இருக்கு. இந்த அம்சங்கள் எல்லாம் வச்சு பாக்குறச்சே வந்து இது எதுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு பொருளுக்கு வந்து டிபெண்டா இருக்கோம்னு சொன்னா அது விட்டு போச்சுன்னா தளர்ந்து விடுவோம். அது மேல இருக்கிற டிபெண்டன்சி, ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அது மேல டிபெண்டா இருக்கோமோ அது போகிறதே வந்து அவ்வளோக்கு அவ்வளோ வலிமை அற்றவர்களாக ஆகிவிடுவோம். இந்த சங்கரன்னு சொல்லப்படக்கூடிய எல்லா சகல ஜீவராசிகளுக்கும் மங்களத்தை பண்ணக்கூடிய அந்த பொருள் இருக்கே, அந்த பரம்பொருள், இது எது மேலேயும் அதுக்கு சார்பு இல்லை. எல்லாத்தையும் கடந்து இருக்கு. அதுதான் வந்து அதனுடைய வைபவம்.
அதுதான் அதனுடைய ஸ்ட்ரென்த். அதனாலதான் நம்ம வந்து லோக விவகாரத்திலேயே வாழ்க்கையிலேயே எது மேலேயும் டிபெண்டா இல்லைன்னா அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த். டிபெண்டன்சி ஜாஸ்தி ஆக ஆக வந்து வி ஆர் வீக், வி பிகம் வீக். அந்த வீக்னஸே இட் இஸ் தட் திங் விச் நெவர் நோஸ் எனி வீக்னஸ் அப்படிங்கிறார். எந்த 4 அம்சங்கள்ல பார்த்தாலும், எந்த தன்மைகளை வச்சு பார்த்தாலும் அந்த பொருள் வந்து இட் டசன்ட் நோ எனி வீக்னஸ், பிகாஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் பை இட் செல்ஃப், இட் ஆப்பரேட்ஸ் பை இட் செல்ஃப், இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனிதிங் ஆர் எனி ஒன். நம்ம சாதாரணமா விவகாரத்துல சில பேர்லாம் சொல்லுவா இல்லையா, சுவாமியே ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் வந்து மனுஷா ரூபத்துல தானே வரணும், என்னவோ அதுக்கு ஃப்ரேஸ் எல்லாம் சொல்லுவா, ஏதோ சொல்லுவா. ஈஸ்வரனுக்கு வந்து ஈஸ்வரோட செயல்பாடுகள் எந்த உபாதியும் நம்பி இல்லை. அதுக்கு வந்து எல்லா உபாதிகளும் அதோட கையில இன்ஸ்ட்ருமெண்ட் தான். எந்த உபாதி வேணா மூலமா வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இயங்க முடியும். சம்பந்த பெருமான் காழி தேவாரத்திலையும் சொல்லுவார், சுந்தர பெருமான் கழிப்பாலை பதிகத்திலையும் சொல்லுவார். எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் யார் எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையில வந்து அந்த ஜீவனுக்கு என்ன வேணுமோ அது சமர்ப்பணம் மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு எந்த சிச்சுவேஷன்ல என்ன வேணுமோ அது தரக்கூடிய இயல்பு உடையவர் அப்படி சொல்லி ஸ்துதி பண்ணுவார். அது ஒரு அழகு. பிகாஸ் இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனிதிங் and its operations are totally free. எங்க not limited by time and space, not limited by any capacity. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் செயல்படக்கூடிய தன்மை உள்ள, தளர்ச்சி அறியாதது அந்த பொருள். தளர்விலன் சங்கரன் தன் அடியார் சொல் அளவில் பெருமை அறிய ஏற்காமே. அந்த பொருளை வந்து அதுக்கு அடிமைப்பட்டுன்னா அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதனுடைய கிருபையினால வந்து அதை ஸ்துதி பண்ணி வாக்கு வெளிவருது அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த அருள் காவியங்கள் நம்ம முன்னாடி சொன்னார் இல்லையா, அதான் அந்த பரம்பொருளுக்கு வந்து இந்த தளர்வில்லாத அந்த பரம்பொருளுக்கு ஆட்பட்டு அதோட கிருபையினால வெளிவரக்கூடிய சொல்லுக்கு இருக்கிற வைபவம். அளவில் பெருமை, சொல் அளவில் பெருமை அது யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது. அது மூலத்திலே இருந்து மூலத்தோட அருள்னால வரக்கூடிய சொல்லோட வைபவத்தை வந்து பிரம்ம விஷ்ணுக்கள் புத்தி அகங்காரம் எதனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்டது மும்மூர்த்திகளின் முறைமை. அப்புறம் என்னது, இது 104வது பாடல். ஆதி பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்து அலர்மிசையானும் ஆதி பிரானும் ஓகே சாரி தப்பா படிச்சேன். ஆதி பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்து அலர்மிசையானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்று எனார் பேதித்து உலகம் பிணக்குகின்றார்களே. ஓகே, அதாவது அதுதான் இப்ப அந்த இருக்கிற ஒரே பொருள் தான் வந்து பலவிதமா செயல்படுறது லோகத்துல. அது நம்ம சாதாரணமா பஞ்ச கிருத்தியங்கள்னு அஞ்சு எனர்ஜிஸா அதை வந்து பிரிக்கிறோம், அதோட செயல்பாடுகளை. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம் அப்படின்னுட்டோ அந்த எனர்ஜி அந்த ஒரு செயல்பாடுதான். அந்த செயல்பாடுக்கு நம்ம உருவத்தோட இருக்கோம்ங்கிறதுனால வந்து அந்த செயல்பாடுகளுக்கு ஒரு உருவத்தை வந்து கற்பிச்சு ஒரு தேவதையா சொல்றோம். சிருஷ்டிக்கு பிரம்மா, ஸ்திதி காரியத்துக்கு மகாவிஷ்ணு, அப்புறம் இது லயத்துக்கு வந்து ருத்ரன், திரோதானத்துக்கு ஈஸ்வரன், அனுகிரகத்துக்கு சதாசிவன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவள்லாம் ஆளுகள் கிடையாது. அந்த பேர்ல யாரோ ஒரு ஆளு அவர் இந்த காலத்துல தோன்றினார், இவ்வளவு நாள் இருக்காருன்னு அது ஒரு ஆளு கிடையாது. ஆதிப்பிரான் அணிமணி வண்ணன் ஆதி கமலத்து அலர்மிசையானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்று. ஐயோ என்ன எக்ஸ்பிரஷன் இது, தொடர்ச்சியில் மூன்றும் ஒன்று. இப்ப அது தொடர்ச்சிங்கிறது வந்து
the connecting factor that which continues through. இப்ப நம்மளுக்கே வந்து தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல சொல்லுவாரோ இல்லையோ, தூக்கம், கனவு, நனவு அப்படிங்கிற அந்த 3 நிலைகள்லயும் வந்து அது 3த்தையும் கனெக்ட் பண்ணிட்டு தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்னன்னா, நான் இருக்கேங்கிறது. ஸ்வப்னத்துல நான் வந்து டாக்டரா இருந்தேன், இப்ப வந்து இன்ஜினியரா இருக்கேன், அதான் மூச்சுட்டு இருக்கிற நிலையில இருக்கேன். அப்புறம் வந்து தூக்கத்துல ஒன்றும் இல்லை, அங்க ஒன்றும் ஐடென்டிபிகேஷன் இல்லை, இருந்தாலும் நல்லா தூங்கினேன், ஒன்றும் தெரியாம தூங்கினேன், என்ன இருக்குன்னே தெரியாம தூங்கினேன். அப்படிங்கிற அந்த 3த்துக்கும் வந்து தொடர்ச்சி, அந்த தொடர்பு, இது அதையும் இதையும் லிங்க் பண்றது, இந்த 3 நிலைகளையும் வந்து லிங்க் பண்றது வந்து நான் நான் இதுவா இருக்கேன், நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த இருப்புங்கிறது தான் வந்து லிங்க் பண்றது. அதே மாதிரி இந்த 3 செயல்பாடுகளையும் வந்து, அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம்ங்கிற அந்த 3 செயல்பாடுகள்லயும் வந்து அதை கனெக்ட் பண்ணக்கூடிய லிங்கா இருக்கிறது அந்த ஒரு பொருள். சோதிக்கில் 3ம் தொடர்ச்சியில் 1 எனார். அது அந்த அந்த 3 செயல்பாடுகள், அந்த 3 மூர்த்திகள்னு பார்த்தா கூட, 3 பர்சனாலிட்டிஸ்னு பார்த்தா கூட, அதுக்கு கனெக்ஷனா மூலத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் தான் வந்து அது 3த்தையும் கனெக்ட் பண்ற தொடர்ச்சியான பொருள்ங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. பேதித்து உலகம் பிணங்குகின்றார்களே. அது கர்மாவை வச்சு அது பிரிச்சு பாக்குறது. சிருஷ்டி பண்றது வந்து ஒரு ஆளு, ஸ்திதி பண்றதுனால அது வேற ஆளு, லயம் பண்றதுனால அது வேற ஆளு அப்படின்னுட்டு கர்மாவை வச்சு அது நம்ம சாதாரணமாவே அதாவது நம்மளோட அப்ரோச்சுக்காக இந்த இந்த பாடல் வந்து அந்த அப்ரோச்சுக்கு தான். நம்ம ஹவு டு லுக் அட் திங்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம்னா, சாதாரணமா லௌகீகமா பார்ப்போமே, இது இதுவும் காட்டன் சாரி, அதுவும் காட்டன் சாரி அப்படின்னு 2 சாரி எடுத்து போட்டோம்னாக்க, இது சரி ஓகே, 2ம் காட்டன் சாரி, இது சேப்பு கலர்ல இருக்கு, அது பச்சை கலர்ல இருக்கு அப்படின்னு அதை பிரிச்சும் பார்க்கலாம். இது வேற அது வேறன்னு பார்க்கலாம், 2ம் ஒண்ணுதான்னு பார்க்கலாம். அதுக்கு இருக்கிற காமன் ஃபீச்சர் மேல கவனத்தை போட்டாக்க வந்து அது ஒண்ணு ஆயிடும். அதுல இருக்கிற டிஃபரன்சஸ்க்கு கவனம் போட்டு அது பாக்கறச்சே வந்து அது வேற ஆயிடும். அப்படி இந்த வேற ஆகிற தன்மையோட எல்லாத்தையும் பார்த்து பார்த்து என்னன்னா, லோகத்துல வந்து இருக்கிற ஒரு பொருளை பலதா பிரிச்சு பிரிச்சு, அதுவும் சூக்ஷ்மமா, அது என்ன சொல்றது, மைக்ரோஸ்கோப்பை வச்சுட்டு எப்படியோ டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சு, இதுவும் அதுவும் ஒண்ணுதான், இருந்தாலும் இதுல இந்த சில டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அது அந்த அப்ரோச்சுக்கு தான் அது முக்கியமா. எதையும் வந்து நம்மளோட லட்சியம் என்னன்னாக்க, எல்லாத்துக்கும் தொடர்பு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை பார்க்கணுங்கிறது தான் வந்து லட்சியமே தவிர்த்து, அதுல இந்த கதம்பம் கட்டுற மாதிரிதான். ஒரு நூல் தான், அதுல வந்து கதம்பமா ஜவந்தி பூ கட்டியிருக்கோம், ரிக்ஷி பூ கட்டியிருக்கோம், மரு, மல்லி எல்லாத்தையும் கட்டியிருக்கோம், அப்படின்னா சாமந்தி கட்டியிருக்கோம்னா, இது இந்த நூலை பார்த்தா எல்லாம் ஒண்ணு, ஆனா பூக்களை பாக்குறத வந்து எல்லாம் வேற வேற. அந்த அப்ரோச் பேதித்து உலகம் பிணங்குகின்றார்களே. அதனால என்ன, there is lot of confusion and argument. that is the result. அந்த டிஃபரன்சஸை பார்க்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொன்னாலே வந்து there is lot of confusion and argument. நான் என்னோடது அப்ரோச் தான் பெட்டர், உன்னோடது மோசம், ஏதோ whatever அந்த கம்பேரிசன் ஆர்குமெண்ட் என்னோ அப்படி போகும். அது அந்த எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள் மேல கவனத்தை போடலைனாக்க that is the net result. சரி, அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதாவது யாரு அது என்ன அருள் இருந்தாதான் அந்த கனெக்டிங் அம்சத்து மேல கவனம் விழ முடியும். சரி, அது போட்டோம். அடுத்த பாடல், ஈசன் இருக்கும் இருவினைக்கு அப்புறம் பீஜம் உலகில் பெரும் பெரும் தெய்வமானது ஈசன் அது இது என்பார் நினைப்பிலார். தூசி பிடித்தவர் தூர அறிந்தார்களே. ஈசன் இருக்கும் இருவினைக்கு அப்புறம்,
ஈசன் அப்படி அதான் அந்த பரம்பொருள் தான். எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு உரிய அந்த பொருள் வந்து இருவினைக்கு அப்புறம். உம் இது நம்ம கர்மான அறம் பாவம்னு சொன்னார் இல்லையா திருவாச்சகத்துல, அந்த மாதிரி அது வந்து நல்லது கெட்டது எல்லா துவந்துவங்களுக்கும் அப்பாற்பட்டது அந்த இறைங்கிற பொருள். ஈசத்துவம் வாய்ந்த பொருள், எல்லாத்தையும் ஆளுகைக்கு உரிய பொருள். அந்த இருவினை ரெண்டுத்துக்கும், அதாவது என்னோட சாமர்த்தியத்துல என்னோட புண்ணிய பலனால நான் அதை அடையறேங்கிறதும் முடியாது, என்னோட பாப்பம் அதனால நான் வந்து தடைப்பட்டு நிக்கிறேங்கிறதும் இல்லை. இட் டசன்ட் அப்ளை டு தட். இந்த ரெண்டு கர்மாக்களுக்கு அப்பாற்பட்டது அந்த பொருள். கர்மாவோட வைபவத்தினால் என்ன வைபவம், இந்த புண்ணியம் பாபம் இந்த சிருஷ்டிலேயே இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல பார்த்தாலே எல்லாமே ரிலேட்டிவ் தான். இப்ப கொலை பண்றது அப்படிங்கிறது சாதாரணமா பார்த்தானாக்க ஜீவஹிம்சை, அதனால அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப பகவத்கீதையில வந்து பகவான் அந்த சிச்சுவேஷன்ல என்ன சொல்றாரு, யார உசுரோட விட்டாக்கா அவ லோகத்துக்கே வந்து பயங்கர ஒரு சேலஞ்சா இருந்து எல்லாத்தையும் விபரீதமா எல்லாருக்கும் பலவிதமான கஷ்டங்களை கொடுப்பாளோ அவளை அழிக்கிறதுங்கிறது வந்து தர்மம்ப்பா, அது நீ பண்ணல நான் தான் பண்றேன், உன்னை இன்ஸ்ட்ருமெண்டா வச்சுட்டு நான் பண்றேன், இந்த உபாதியும் என் கையில இன்ஸ்ட்ருமெண்ட் தான், உன்னை இன்ஸ்ட்ருமெண்டா வச்சு நான் தான் பண்றேன், இந்த கிளாரிட்டி உனக்கு வந்ததுன்னு சொன்னா நான் கொலை பண்றேன்னு நீ நினைச்சுக்க மாட்டேன், நீ கஷ்டப்பட மாட்டேன்னு அதுதான் போதம் பண்றாரு இல்லையா. எல்லாமே ரிலேட்டிவ் தான், எல்லா கர்மாவுமே வந்து ரிலேட்டிவ் தான். மகாபரிவா சரித்திரத்திலயும் வந்து மடத்திலேயே ஏதோ சில கர்மாக்கள்லாம் பண்றதெல்லாம் சொல்லுவார், தர்மம்னு நம்ம பண்றோம் ஆனா அதுலயே அதர்மம் வந்து பேக்ரவுண்ட்லயே இருக்கு. ஏன்னா அது தட்ஸ் a நேச்சர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் இருக்கிற ஒரு பொருள் தான். அது வந்து நல்லதாவும் இருக்கு கெட்டதாவும் அதோட ஒரு ஹாஃப், ஒரு சைடு வந்து நல்லதுங்கிறது, இன்னொரு சைடு கெட்டதுங்கிறது. நல்லது மட்டுமா இருக்கவும் முடியாது, யாராலையும் பண்ணவும் முடியாது. ஏன்னா நான் நல்லதுங்கிறது ஒரு ஒரு பொருள் நல்லதுங்கிறது ஏன்டா நல்லதுன்னு இருக்குன்னாக்க பிகாஸ் இட் இஸ் கான்ட்ராஸ்டட் பை கெட்டது. நல்லது அல்லாதது இருக்கிறதுனால தான் வந்து இது நல்லதா இருக்கு. அது சுத்து வட்டாரம் அண்ணாமலையான் if the whole world were painted pink, you will not have any sense of color. நல்லதுங்கிறது பிங்க் அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் ஏன் இருக்குன்னாக்க there is non pink around it. That is why you see it some portion as pink, something as நல்லது, something as good அப்படின்னு பாக்குறோம்னு சொன்னா it is contrasted by non good. அது அது வந்து it always, they always go together. இந்த காயினோட ரெண்டு சைடு மாதிரி இந்த நல்லதும் கெட்டதும் வந்து they balance each other and they are of the same size, same dimensions. they are the same actually. அது ஒரே பொருள் தான் அது. இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் அந்த அனுபவம்ங்கிறது. அது நம்ம விவகாரத்துல வந்து இந்த ரெண்டுங்கிற அந்த பிரிவினையை ஒத்துண்டு அந்த ரெண்டு லெவல்ல இருக்கிற ஆபரேஷன்ஸ்லயே மூங்கி போயிடுறோம். ஆனா அந்த அனுபவம்ங்கிறது வந்து இந்த ரெண்டுத்துக்குமே அப்பாற்பட்டது. அதுதான் தொடர்ச்சியா எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டு இருக்கு. நல்லதோ கெட்டதோ கருப்போ சேப்போ நட்டையோ குட்டையோ எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் கனெக்டிங் ஃபேக்டரா அந்த ஒரு பொருள் தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு இந்த விவகாரத்துல வந்து இந்த மேடு பள்ளம் அதுலதான் கவனம் போயின்னு இருக்கு. பீஜம் உலகில் இருக்கும் இருவினைக்கு அப்புறம் பீஜம் உலகில் பெரும் தெய்வமானது, அந்த ஆதாரமான அந்த பொருள். பீஜம்ங்கிறது வித்து, அதாவது சீடு, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த பொருள் தான் வந்து கிருபையினால வந்து பெரும் தெய்வம். அதாவது என்ன வழிபடுறது ஈசன். நம்ம இது ரிபு கீதையில அடிக்கடி வரும் இல்லையா, ஜீவன் ஜெகத்து ஈசன். அதுல நான் ஒரு ஆளா இருக்கேங்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ், அந்த ஆளு இருக்கக்கூடிய ஒரு என்விரான், அது உலகம், ஜெகத்து. அது அப்புறம் இந்த ஜெகத்துல வந்து அது வழிபட்டு விமுக்தி அடையறதுக்குன்னு ஒரு பொருள், அதுக்கு ஏதோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் கல்பிதம் பண்ணி ஒரு தேவதை, என்ன நம்மளுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கணுமே. அது எல்லாமே எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது அந்த ஒரு பொருள் தான். அந்த ஜீவன் ஜெகத்து ஈசன் எல்லாத்துக்கும் ஆதாரமா தொடர்ச்சியா இருக்கிறது அந்த ஒரு பொருள் தான்.
ஆனா நான் இந்த ஆளுங்கிறத லிமிட் பண்ணிட்டு அந்த ஈசன்கிற பொருளோட நம்மள் நம்மளோட லெவல்ல ரிலேட் ஆகின்னு இருக்கோம். பீஜம் உலகில் பெரும் தெய்வமானது. ஆனா அது ஒண்ணும் தப்பு இல்ல. அதான் அண்ணாமலையான் சொல்றாப்புல, நீ உருவமற்றவன்கிற இத உணராம நான் ஒரு உருவத்தோட இருக்கேங்கிறப்போ அந்த பரம்பொருளுக்கு ஒரு உருவம் கொடுத்து வழிபடுறதுங்கிறது தப்பு இல்ல. ஆனா அதுல அந்த சின்சிரிட்டி இருந்ததுன்னு சொன்னா அந்த உருவத்தை கடந்து போயிடுவோம். அதோட உருவத்தையும் கடந்து போவோம். நம்மளோட உருவத்தை தான் கடந்து போவோம். கடந்து போனா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா கடந்து போயிடுவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் கனெக்டடா இந்த ஜீவன் ஜெகத்து ஈசனுக்கெல்லாம் கனெக்டிங் எலிமெண்டா அந்த ஒரு பொருள் தான் இருக்கு. தொடர்ந்து இருக்கும் பொருள். பீஜம் உலகில் பெருந்தெய்வமானது. ஈசன் அது இது என்பார் நினைப்பிலார். அந்த பரம்பொருளோட தன்மை உணராததுனால அந்த தன்னை ஒரு உருவத்தோட லிமிட் பண்ணிட்டு ஒரு உபாதியோட கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால ஈசனும் இப்படிப்பட்ட தன்மையானவர், அவர் அப்படிப்பட்ட தன்மையானவர். இந்த தேவத்தை உடனே வரம் கொடுக்கும், அந்த தேவத்தை என்னவோ பண்ணினாதான் வரம் கொடுக்கும், என்னவோ சம்திங் வாட் எவர் அவளோட புத்திக்கு தகுந்த மாதிரி. ஈசன் அது இது என்பார் நினைப்பிலார். தூசி பிடித்தவர் தூர் அறிந்தார்களே. அது புத்தியில இருக்கிற டர்ட், சித்தத்துல இருக்கிற டர்ட். அதனால இருக்கிறவா அவளோட பார்வை கோணம் அப்படித்தான் இருக்கும். அவளோட வியூ பாயிண்ட்ல அவளுக்கு சில அழுகு. அப்பயும் அதுவும் தப்பு இல்லை. அவாவா இருக்கிற நிலையிலதான் அந்த பொருளோட ரிலேட் ஆக முடியும். இத பிரச்சாரம் பண்ணி நம்ம நினைக்கிறதுதான் அடுத்தவனும் நினைக்கணும்னு அடுத்தவன் தலையில அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணாம இருக்கிற வரைக்கும் க்ஷேமம் தான். நம்ம அதுகிட்ட எந்த நிலையில நம்மள அந்த பரம்பொருள்கிட்ட ரிலேட் ஆனாலும் பரவாயில்ல, அதுல இந்த சின்சிரிட்டி அண்ட் கமிட்மெண்ட்டுங்கிறது மட்டும் இருந்ததுன்னா எந்த நிலையில இருந்தாலும் அந்த பரம்பொருள் எப்படியோ கை தூக்கி விட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு அழிச்சுன்னு போய் எப்படியோ ஒரு நிலையில காட்டி கொடுத்துடும். ஏன்னா இதுதான் வழின்னு ஒரு மார்க்கமும் இல்லை. அந்தந்த ஜீவன் இருக்கிற நிலையில அதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு. எல்லாத்தையும் எவ்ரிபடி இஸ் கைடட். எவ்ரிபடின்னு எவ்ரி ஜீவா இஸ் கைடட். அது அதனால நம்மளுக்கும் அந்த பரம்பொருளுக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான். அப்படிங்கிற பாவத்துல அந்த மார்க்கத்துல சஞ்சரிச்சோம்னு சொன்னா எப்படியும் எல்லா ஜீவனையும் கை தூக்கி விட்டுரும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத பிரச்சாரம் பண்ணி அடுத்தவன் தலையில என்னோட ஐடியாஸ புகுத்துறதுங்கிற பிரச்சனையோ நான் பாக்குறதுனால அது அப்படிதான் கரெக்டுன்னு அடுத்த வாழ்கிட்ட ஆர்கியூ பண்ணி சண்டை போடுறதோ அதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா போறோம். அதான் இங்க 2 பாடல்கள்ல சொல்லியிருக்கார். பேதிச்சு அது இருக்கிறது ஒரு பொருள் தான் தொடர்ந்து இருக்கிறது. அதையே பேதமா பண்ணி பார்த்து சித்தத்துல மலம் இருக்கிறவா they get confused. சரி, நம்மள தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலத் திருவடிகள் போற்றி போற்றி.